வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம காதலிக்க நேர்மலை இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். ரவிமோகன், நித்யா மேனன் நடிப்புல, ஏஆர் ரஹ்மான் இசையில, கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல இந்த பொங்கலுக்கு வெளியாகி இருக்கிற திரைப்படம். கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நியர் ஃபியூச்சர், எதிர்காலத்துல சமூகத்துல நடக்க போற விஷயங்களை இன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது. இந்த படம் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, எனக்கு கல்யாணம் வேணும் ஆனா குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்ற ஹீரோ, எனக்கு கல்யாணம் வேணாம் ஆனா குழந்தை வேணும் அப்படின்னு சொல்ற ஹீரோயின், இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த ஒரு விஷயங்கள், இதுதான் படத்தோட கதை. இந்த படம் எதெல்லாம் பற்றி பேசுது அப்படின்னா, ஸ்பெர்ம் டொனேஷன், அதை பற்றி தாராள பிரபுன்னு ஒரு படம் வந்துச்சு. அது டொனேட் பண்ணுறவங்களோட கதையை அப்படியே கொண்டு போகும். இது டொனேஷன் வாங்கினவங்களோட கதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கே மேரேஜ், கோவா ஓரளவுக்கு பேசிச்சு. இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக பேசியிருக்காங்க. அப்புறம் டெஸ்ட் யூ பேபி, அது நிறைய திரைப்படங்களில் வந்துச்சு. அதையும் இது எக்ஸ்டெண்டடாக பேசியிருக்காங்க. பேசாத புது விஷயங்கள் எதையும் பேசலை. பட் நல்ல போல்டாக நெத்திப்பொட்டில் அடித்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. அதுக்காகவே இயக்குனருக்கு முதல் வாழ்த்துக்கள். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரவிமோகனாக இருக்கட்டும், நித்யா மேனனாக இருக்கட்டும், அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதில் இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னா, நான் நித்யா மேனன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ரவிமோகனை விட அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இருக்குது, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் நிறையா இருக்குது. அவரை விட ஒரு படி மேலேயே போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். பார்க்குறதுக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அதை விடவும் க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்து ரவிமோகன், ஜெயம் ரவிங்கிற தன்னோட பேரை ரவிமோகன் மாற்றி வெளியில் வந்திருக்க முதல் திரைப்படம். நம்ம சந்தோஷ் சுப்ரமணியம் அப்போல்லாம் அவருடைய சாஃப்டான ஒரு முகத்தை நம்ம பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜெயம்லையா இருக்கட்டும், அதில் ஃபைட்டில், அதில் கிளைமேக்ஸ்லலாம் ரொம்ப பயங்கரமான ஃபைட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எம் குமரன்லாம் ஃபுல்லாகவே ஃபைட் இருக்கும். அவரோட ரொம்ப சாஃப்டான போர்ஷன் அப்படின்னா அது சந்தோஷ் சுப்ரமணியம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த சாஃப்டான ஒரு ஜெயம் ரவி என்கிற ரவிமோகனை இதில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய சாஃப்டான ரோல்ஸும் அவர் பண்ணார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது அவருக்கு நல்லா வருது, அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் யோகி பாபு ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் வராரு, அப்புறம் கிளைமேக்ஸில் வராரு. அவர் வேறு போர்ஷன்ஸில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வினையும் ஃபஸ்ட்டு ஹாஃபில் வராரு. யோகியோட காமெடிக்கு அவர் உறுதுணையாக இருக்கார். இந்த மிகப்பெரிய வில்லனாக வளர்ந்துட்டு வர வினை இந்த ரோலுக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம சந்தேகம் படம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கான விடை கிளைமேக்ஸில் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் ஒரு அட்டகாசமான ஒரு ரோல், அவ்வளோ ஈஸியாக அழகாக பண்ணிட்டு போயிடுறாரு. ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்கு அவர் உதவி இருக்கார். அதுக்கு வினைக்கு பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் படத்தில் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை, முக்கியமாக நித்யா மேனனோட சித்தியார வினோதினி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிருத்திகா அவங்களுடைய இயக்கமில் டைரக்ஷனில் நல்ல ஒரு மெச்சூரிட்டியே தெரியுது. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் போல்டாக பேசுனதுக்காகவும் அதை பதிவு பண்ணதுக்காகவுமே அவங்கள பாராட்டணும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் எந்த விதமான அடிதடி, சேசிங் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வயலன்ஸ் இருக்காது, செக்ஷுவல் கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஃபேமிலியோட தாராளமாக போய் தேட்டரில் பார்க்கலாம். இதில் வர விஷயங்களை நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்லியும் கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு திரைப்படம். இந்த மிஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.